அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி சொல்றாங்க, ஏமா எங்கம்மா போற, அந்த பிள்ளைக்கு தான் பேய் பிடிச்சு போய் இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த வாக்கை கேட்ட உடனே நம்மளுடைய விஜயகுமாரிக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பேய் பயம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பயங்கரமான பயப்படக்கூடிய ஒரு நபர்னு கூட சொல்லலாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே தன்னுடைய அந்த தங்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வளர்மதியை கூட பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லைங்க. விருட்டுன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துக்கிட்டு அவளை பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வேலைக்கு வந்தா அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேட்பாளே, ஏன் என்ன வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதனால நம்ம எதுக்கும் வந்துட்டோம், உள்ளே போயிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்ச நம்மளுடைய விஜயகுமாரி உள்ளேயும் போகிறாங்க. அப்படி உள்ளே போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்களே, இந்த பேய் பிடிச்சி ஆடுவாங்க இல்லையா, அப்படி ஆடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே பேய் ஓட்டக்கூடிய சடங்குகளும் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே ஒரு மாந்திரிகர் உட்கார்ந்து இருந்து இந்த மாதிரி பேய் ஓட்டக்கூடிய சடங்கையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு தாங்க நம்மளுடைய விஜயகுமாரி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது வளர்மதி இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே மல்லாக்கு அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததை பார்க்குறாங்க. ஐயோ, நம்மளுடைய தங்கை மாதிரி இல்லையா, ஓடி போய் அந்த பெண்ணை வந்து அப்படி மடியில தாங்குறாங்க. தாங்கும்போது வளர்மதியுடைய உடம்புல இருந்து அந்த ஆன்மா வெளியே போனதுனால தான் அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க. அதை அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் சொல்றாரு, கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் தெளிக்கப்பட்டு அதன் பிறகு வளர்மதி தன்னுடைய சுய நினைவுக்கு வர்றாங்க. வந்த உடனே நம்மளுடைய விஜயகுமாரியை பார்த்துட்டு அக்கா அக்கான்னு சொல்லி பயங்கர பாசத்தோட கட்டி பிடிக்கிறாங்க. என்னமாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல விஜயகுமாரி கேட்கும்போது, எனக்கு என்னாச்சுன்னே தெரியலக்கா, ஏதோ பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த நிலைமையை எடுத்து சொல்றாங்க. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கிளியர் ஆகிடும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயகுமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க வளர்மதியை. அப்படி வளர்மதி பேச மாட்டுறாங்க. அதுக்கு பிறகு பேச்சு வரல. இவ ஏன் பேசாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல உலுப்பி பார்க்குறாங்க. வளர்மதி மறுபடியும் சுயநினைவு இழந்துருதுங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மாந்திரிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி கொஞ்சம் தண்ணீர் தெளிக்கலாம், தண்ணீர் தெளிச்சா எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்னெல்லாமோ பூஜை பண்ணி தண்ணீர் தெளிக்கிறாரு. ஆனாலும் அந்த இடத்துல வளர்மதி எந்திக்கலைங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வளர்மதி எந்திக்காத உடனே அந்த மாந்திரிகர் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, உடம்பு ஜில்லுன்னு ஆகுது, சீக்கிரம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. வேகமாக ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு அங்கே இருந்து அந்த பெண்ணையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய விஜயகுமாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பா வீடியோ பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.